என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேல் உள்ள ஆகாயமும், வான்தூத சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றும் பனி தூரலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூரலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன்.
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடியை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம் மாத்திரம் மையப்பட்டோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your grief will turn to joy. Your grief will turn to joy. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, அநேகர் தங்களது துக்கத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? யார் இதை பொறுமையுடன் கேட்பார்கள்? யார் இதிலிருந்து விடுதலை தருவார்கள் என்று அங்கலாய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த நேரமும் உண்டு, அதே சமயத்தில் துக்கம் நிறைந்த நேரமும் உண்டு. பிரியமானவர்களே, உலக காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கத்தை பெருக செய்கிறதை பார்க்கிறோம். வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, தங்கும் இடங்களிலே, குடும்ப வாழ்விலே உண்டாகும் துக்கங்கள் அனுதின வாழ்வில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவரும் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மத்தேயு 26:36-37 நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு தனது சிலுவை பாடுகளின் மரணத்தின் கொடூரத்தை உணர்ந்து துக்கமடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன் பிரியமானவர்களே, மனிதனுக்கு ஏன் இந்த துக்கம் உண்டாகிறது? மனிதனுக்கு ஏன் இந்த துக்கம் உண்டாகிறது? பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கின்ற பொழுது, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டாகும். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்று சொல் கிறிஸ்தவ இறையியலில் பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல் என்ற பொருள் கொண்டது. எதிரிகளிடமிருந்து, போராட்டங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, நரகத்திற்கு செல்வதில் இருந்து பாதுகாப்பதையும் விடுவிப்பதையும் குறிப்பிடுவதாக விவிலியத்தின் பல இடங்களில் சொல் கையாளப்படுகிறது. ரட்சிப்பு சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன? ஆபத்து அல்லது துன்பத்திலிருந்து மீட்கப்படுகிறதே ரட்சிப்பு ஆகும். ரட்சித்தல் என்பது விடுவி அல்லது பாதுகாத்துக்கொள் என்பதாகும். இந்த வார்த்தை வெற்றி, ஆரோக்கியம் அல்லது பாதுகாப்பு ஆகியவற்றின் கருத்தை கொண்டுள்ளது. ஆண்டவர் பிற ஜாதிகளை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறார். பிலிப்பியர் 1:18-19 இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க
கோவாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நம்மை நியமித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வரும். ரோமர் 5:10 நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்கள், இயேசு நம்மை எப்படி ரட்சிப்பார்? 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எபேசியர் 2:5 கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கத்தினால் நம்மை ரட்சிக்கிறார். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, நம்ம எப்படி ரட்சிக்கிறார்னா, நம்முடைய நீதிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலை, தமது இரக்கத்தின்படி. ஒருவேளை நான் நீதிமான் என்று சொல்லி நம்ம நீதியாக வாழ்கிறதுனால நம்ம ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியாய் நம்மை ரட்சிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஜஸ்ட் பிலீவ், ஆண்டவரை விசுவாசிக்கணும். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்க்கப்பட்டாயிட்டு சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பு எப்படி வரும்? எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பரிசுத்தாவில் அவருக்கு முத்திரைப்படப்பட்டீர்கள். வசனத்தை கேட்கும்போது ரட்சிப்பு வரும். நீ வசனத்தை கேட்குறீங்களா? வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்போ தான் ரட்சிப்பு வரும், நம்ம துக்கம் மாறும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய துக்கம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தினால் துக்கம் வருகிறது. எரேமியர் 23:10 தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. பிரியமானவர்களே, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. ஒருவேளை சாபமான வாழ்க்கை, சாபத்தின் நிமித்தமாக தேசத்திலே துக்கம் வருகிறது. சாபம் எப்படி வருகிறது? பாவத்தினாலே சாபம் வருகிறது. அநேகர் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். பாவம் மரணத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவத்தை துணிகரமாய் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவத்தை துணிகரமாய் செய்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் நிமித்தமாக சாபம் வருகிறது. விபச்சாரக்காரரால் தேசம் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக கர்த்தருடைய சிட்சையினால் உண்டாகும் துக்கம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். கர்த்தருடைய சிட்சை, பிரியமானவர்களே, அவருடைய நான்லாம் ஆண்டவர்கிட்ட அநேக அடிபட்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன், நிறைய ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? அவருடைய பிள்ளையாக மாற்ற, அவருக்கு பிரியமான மகனாக மாற்ற. அவர் நம்மை கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் ஜீவனை கொடுத்து புறஜாதிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது. கர்த்தருடைய சிட்சையினால் உண்டாகும் துக்கம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன்
தன்னுடைய பிள்ளையை எதற்காக சிரிச்சுப்பான்? அவன் நல்லா வரணும், அவன் நல்லா இருக்கணும். பிரியமானவர்களே, இப்போ என் மகன், நான் எதுக்கு அவனை நான் தண்டிக்கிறேன்? என் மகன் இருக்கா, நான் எதுக்கு அவர்களை தண்டிக்கிறேன்? என் பிள்ளை நல்லா எதிர்காலத்தில் நல்ல பிள்ளையாக வளரணும். என் பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும். என் பிள்ளை தவறு செய்யக்கூடாது. தங்க கம்பிகளாக இருக்கணும், தங்க பிள்ளைகளாக இருக்கணும். அதற்காகத்தான் என்னுடைய பிள்ளைகளை நான் சிரிச்சிக்கிறேன். ஆம் பிரியமானவர்கள், அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக சிரிச்சிக்கிறார்? அவருடைய பிள்ளையாக மாற்ற. இயேசுவை பின்பற்றாதவர்கள் வாழ்விலே துக்கம் உண்டாகும். மத்தேயு 19:21-22 வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பின்பு என்னை பின்பற்றி வாண்டார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றி ஒரு அழகான பாடல். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. பிரியமானவர்களே, சும்மா இருக்கும்போது சின்ன சின்ன கோரஸ் நிறைய பார்த்திங்கன்னா, இந்த கன்வென்ஷன் கீதங்கள், இந்த பாடல் புஸ்தகத்தில் பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னாடி ஒரு 10 பக்கம் இருக்கும். அந்த 10 பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கோரஸ் இருக்கும். கோரஸ் எதற்கு? சின்ன சின்ன கோரஸாக கொடுத்துருப்பாங்க தமிழ் ஆங்கிலத்தில். எதற்காக அந்த கோரஸ் கொடுக்காங்கன்னா, பெரிய பாட்டை நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனால் சின்ன சின்ன பாடல்களை மனப்பாடம் பண்ணலாம். அந்த பாடலை நம்ம பாடி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆகவே இயேசுவை பின்பற்றாதவர்கள் வாழ்விலே துக்கம் உண்டாகும். ஆர் யூ ஃபாலோ ஜீசஸ்? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். நான் இயேசுவை பின்பற்றுவேன், இயேசுவுக்கு என் வாழ்வை ஒப்பு கொடுப்பேன். இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. பிரியமானவர்களே, வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் நத்திங். வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ. வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் நத்திங். வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லணும், யூ கேன் சே ஜீசஸ் கம் இன்டு மை ஹார்ட். என்னுடைய உள்ளத்திலே வாங்க என்று சொல்லும் பொழுது அவர் வருவார், அவர் வருவார். துக்கம் எப்படி உண்டாகிறது? பலவித சோதனைகள் நிமித்தமாக துக்கம் உண்டாகிறது. 1 பேதுரு 1:6 இப்பொழுதும் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, சோதனை நமக்கு தேவை. சோதனை இப்போ பள்ளிக்கூடத்தில் 12th படிக்கிறாங்கன்னா, 1 வருஷம் படிக்கிறாங்க, அந்த எண்டில் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க, சோதனை நடத்துகிறாங்க. எதுக்கு? அது அந்த மார்க்கை வச்சு அந்த பிள்ளைகளுடைய படிப்பின் தரத்தை அவர்கள் அங்கே சொல்கிறாங்க. பிரியம்மா, ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பஸ்ஸுனாலும் ஒரு கார்னாலும் புதுசாக வாங்கிறதுக்கு முன்னாடி அதை சோதிப்பாங்க, தரமானதா தரம் இல்லையா என்று சொல்லி. எல்லா காரியத்திலும் சோதனை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை, ஐயோ எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நினைக்கலாம் நீங்கள். பிரியமானவர்களே, சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அதை சந்தோஷமாய், இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே சோதிக்கப்படுகிறீர்கள். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் ஏன் உண்டாகிறது? எப்பொழுது உண்டாகிறது? நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும்? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பார்க்கின்ற பொழுது, சத்துருவை ஜெயிக்கும்போது சந்தோஷம் வரும். சொல்லாமா? சத்துருவை ஜெயிக்கும்போது சந்தோஷம் வரும். பிசாசு என்னும் சத்துருவை ஜெயிக்கும்போது, பிசாசு நம்மளை அவன் தலை பண்ணுவான்.
எப்பொழுது நம்மை விழலாம் என்று சொல்லி நம்மை வகை தேடி கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். எஸ்தர் 9:21 வருஷந்தோறும் ஆதார மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் பகைஞருக்கு நீங்களாக இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாகவும் ஆசரித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சத்துருவை ஜெயிக்க 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 நம்முடைய துக்கம் மாறும். நம்முடைய துக்கம் மாறும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்துருவை ஜெயிக்கும் பொழுது ஆம் பிரியமானவர்களே, தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறணும். அடுத்தபடியாக 1 சாமுவேல் 1:15 அதற்கு அன்னாள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் ஜபிக்கும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து விழுந்து கிடங்க. ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே தன் கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊற்றிவிட்டாள். இருதயத்தில் உள்ள கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவள் ஊற்றிவிட்டாள். ஆகவே அவள் ஒரு குழந்தையை கேட்டாள், எக்ஸ்ட்ரா 5 குழந்தையை கொடுத்து ஆசீர்வதி. பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தேவ சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷம் வரும். எரேமியா 31:13 அப்பொழுது கன்னிகைகள் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒரு நாளும் நாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கணும்னு அவர் விரும்புகிறதே கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, விரும்புகிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். துக்கம் எப்படி வருது? ரட்சிக்கப்படாமல் இருப்போமானால் துக்கம் வரும். சாபத்தினால் வருகிற துக்கங்கள், கர்த்தருடைய சிற்சையினால் வரும் துக்கங்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள் வாழ்க்கையிலே வருகிற துக்கங்கள், பலவித சோதனைகளிலே துக்கங்கள். எப்பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறும்? சத்ருவை ஜெயிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தெய்வ சமூகத்திற்கு வரும்பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாமல் இருப்பார்களானால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும், ஆசீர்வதி, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை நிகழ்ச்சிக்கு நீங்கள் காணிக்க கொடுக்க விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். தேவைகள் உண்டு. நிகழ்ச்சியை தாங்க விரும்பினால் தாங்கலாம். மற்ற ஜெபிங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்கள். குடும்ப ஜெபம், தனி ஜெபங்களிலே ஊழியத்திற்காக, தேவகரம் குடும்பத்திற்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் ஆதரவாயிருந்தவரே என் பிரியமானவரே என் ஆதரவாயிருந்தவரே என் பிரியமானவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே விசாலமான இடத்திலே வைத்தவரே பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே விசாலமான இடத்திலே வைத்தவரே பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே என் விளக்காயிருப்பவரே என் இருளை நீக்குபவரே என் விளக்காயிருப்பவரே என் இருளை நீக்குபவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் கேடக மாணவர் நீரே என் அரணா இருப்பவர் நீரே என் கேடக மாணவர் நீரே என் அரணா இருப்பவர் நீரே என் வழியை அறிந்தவரே என் ஜீவனுள்ளவரே என் வழியை அறிந்தவரே என் ஜீவனுள்ளவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே எப்போதும் உயர்ந்தவர் நீரே என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே எப்போதும் உயர்ந்தவர் நீரே என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே என்னை பரிசுத்தமாக்குபவரே என்னை பலப்படுத்துகிறவரே என்னை பரிசுத்தமாக்குபவரே என்னை பலப்படுத்துகிறவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே